அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானுடைய ரிப்பப்ளிக் டே சேலில் டீல்ஸ் என்னென்ன அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். பப்ஜி வர்சஸ் ஃப்ரீ ஃபயர் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். OnePlus 9RT இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆஃபரில் அதை நீங்கள் வாங்கலாம் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 734 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறை பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபேஸ்புக் ஸ்மார்ட் வாட்ச் மெட்டாவுடைய பேட்டன்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், இங்கே பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். அகைன் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா சென்சார்ஸோட லான்ச் ஆகிற மாதிரி வந்து பஞ்ச் ஹோல் வந்து 3 இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவும் டிட்டாச்சபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ எதுக்கு வாட்சில் இத்தனை கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் இல்லையா, இமீடியட்டாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து அவங்களுடைய இன்பில்ட் ஆப்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்க போது. ஸோ ஃபேஸ்புக் வாட்ச் ஆர் மெட்டா வாட்ச் கூடிய விரைவில் இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் வர போகிறதா தெரியுது. அகைன் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லும் போது ப்ரைவசி எவ்வளோ தூரம் இவங்க பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி 3 சென்சார்ஸோட வாட்ச் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அமேசான் கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் என்னென்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அகைன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு இன்ஸ்டன்ட் 10% ஆஃபர் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இங்கே ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது. OnePlus 9R இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெஸ்ட் ஆஃபர் 33,999 அப்படின்னு போட்டிருக்காங்க. அகைன் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணும்போது இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். OnePlus Nord CE அண்ட் Xiaomi 11 Lite NE இந்த ரெண்டுமே வந்து 21,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவும் நீங்கள் செக் பண்ணலாம். அதோட வந்து சாம்சங்குடைய M52 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 23,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே Mi 11X 26,000 அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அமேசானுடைய ரிப்பப்ளிக் டே சேலில் இப்போ டீல்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. பப்ஜி வர்சஸ் கரேனா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா கிராஃப்டன் அதாவது பப்ஜியுடைய டெவலப்பர் வந்து கரேனா மேலே வந்து லா சூட் ஒன்று யூஎஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த லா சூட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரேனா ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆப்பாக இருக்கட்டும், இதில் வந்து பேட்டில் ராயல் இவங்களுடைய டேகை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதாகவும், அதோட வந்து கலர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பப்ஜியை பார்த்து இவங்க காப்பி பண்ணி அதே மாதிரி அவங்களுடைய கேமில் இமிட்டேட் பண்ணுறதுனால தான் இந்த லா சூட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கரேனா மேலே மட்டும் இல்லை, ஆப்பிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் மேலேயும் வந்து லா சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் வழியாக தான் இந்த ஃப்ரீ ஃபயரை வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறத என்கரேஜ் பண்ணுறதுனால ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ பப்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் வந்து கரேனா, ஆப்பிள், ப்ளே ஸ்டோர் 3 மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபேவரட் கேம் எது, பப்ஜியா ஃப்ரீ ஃபயரா? தவிர கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். iPhone SE3 இதுதான் ஆப்பிள் தரப்புலேருந்து அடுத்த லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன். இதோட CAD ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. CAD ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ஐஃபோனுடைய 10R எப்படி இருக்குமோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன், ஒரு வைடர் நாட் சிங்கிள் ரேர் கேமரான்னு அதே அவுட்லுக்கில் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் iPhone SE3 தான் வந்து 5.7 இன்ச்சஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் CAD ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஏப்ரல் இல்லைனா மேல இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை அஃபோர்டபுள் ஐஃபோனுக்காக வெயிட்டிங்னா iPhone SE3, iPhone 10R இந்த அவுட்லுக்கில் தான் லான்ச் ஆகும். சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S22 Series நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போது அன்பேக் ஈவெண்ட்டில். இந்த அன்பேக் ஈவெண்ட் இப்போ பேண்டமிக் அப்படிங்கிறதுனால வர்ச்சுவல் ஈவெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் எப்போ மாதிரி இவங்க 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. S22, S22 ப்ளஸ், அதுக்கப்புறம் அல்ட்ரா. இதில் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் சீரீஸை சப்ஸ்டியூட் பண்ணுற வகையில் S Penோட லான்ச் ஆகிற மாதிரி சில இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் S22 ப்ளஸ் அண்ட் அல்ட்ரா இது ரெண்டுமே கிளாஸ் பேக் பேனலோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இதில் வந்து சில செட் ஆஃப் டிவைசஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 சில கண்ட்ரீஸில் Exynos 220 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அவுட்லுக் டிசைனோட சாம்சங்குடைய S22 சீரிஸ் இந்தியாவில் என்ன சிப்செட்டில் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாம்சங் கேலக்ஸி Tab 8 இதுவும் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு இந்தியாவில். லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,999 அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த டேப்பில் உங்களுக்கு பேங்க் கேஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 rupees இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து இதோட பேக் கேஸ் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 4000 வர்த் பேக்கேஜ் கவர் வந்து ப்ரீ புக் பண்ணும்போது 1000 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆட் ஆன் ஆஃபரும் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை டேப் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சாம்சங்குடைய டேப்லெட் இந்த ஆஃபர்ஸோட இப்போ அவைலபிளாக இருக்குது. இனாக்ரேஷன் ஆஃபர். OnePlus 9RT ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி தான் 42,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபர் 4,000 ருபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸை நீங்கள் 38,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 888 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus 9R ஸ்னாப் ட்ராகன் 870 அதுவும் அமேசானில் இப்போ ஆஃபரில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் சாய்ஸ் தான் 870 888 எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஆஃபர்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 கலர் OS 12 தான் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்த லான்ச்லேயே வந்து இந்தியாவில் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு கலர் OS 12 பீட்டா வெர்ஷன் அப்படியே 2022 ரோல் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரோட் மேப்பும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் February 2022 ஒப்போவுடைய Reno 4 Pro, F19 Pro, F17 Proக்கு, அதே மார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்போவுடைய A53sக்கு வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. அதே இந்த மாதம் January 13 and 18 அன்றைக்கும் வந்து ஒப்போ அண்ட் ரெனோ டிவைசஸ்க்கு வந்து இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஒப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கன்னா கலர் OS 12க்கான ரோட் மேப் இதுதான். Redmi Note 11s இந்தியாவில் ஆல்ரெடி லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. லான்ச் டீசர் கூடவே சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் AMOLED பேனலில் லான்ச் ஆகிற மாதிரி தான் வந்து இங்கே ரிவீல் ஆயிருக்கு. கூடவே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 MIUI 13 வரப்போகுது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குவாட் கேமராஸில் லான்ச் ஆகிற மாதிரி தான் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ 108 மெகா பிக்சலில் குவாட் கேமராவோட இது லான்ச் ஆகுது. அகைன் இந்தியாவில் இது Redmi Note 11s இந்த பேர்லையும் லான்ச் ஆகும். ரீபிராண்ட் ஆகி போக்கோ கீழியும் M4 இல்லைனா M4 ப்ரோன்னு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டிவைசஸ் அவுட்லுக் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இந்தியாவில் வரும். அதோட TecnoPovaNeo இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 20 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம பார்த்தது தான் 6000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கூடவே டிஸ்பிளே அவுட்லுக் எப்போவுமே டெக்னோ நல்லா தான் இருக்கும். ஸோ TecnoPovaNeo இந்தியாவில் January 20 அன்னைக்கு பட்ஜெட் கேட்டகரி டிவைஸாக லான்ச் ஆகும். Realme 99 இந்தியாவில் January 18 லான்ச் ஆகுது. அதே Realme 9 சீரீஸில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் 9 Pro and 9 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா February லான்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். பெஸ்ட் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருந்தது. இப்போ மற்ற ஏஷியன் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் சிரம் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த டிவைஸ் பேரலாம் மலேசியாலையும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்படி ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் தான் லிஸ்டிங், அதே மாதிரி தான் அங்கேயும் Realme 9 Pro and Pro Plus தான் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியா மலேசியா எல்லா இடங்களையும் Realme 9 சீரீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் K50 சீரீஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே அவுட்லுக் நம்ம பார்த்துருந்தோம். ரியர் சைடில் ட்ரிபிள் சென்சார்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K50, K50 Pro and K50 கேமிங் எடிஷன் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதில் கேமிங் எடிஷன் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே K50 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000லையும் வெனிலா வேரியன்ட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் ஸ்னாப் ட்ராகன் 870 ஒரு மினி வெர்ஷன் மாதிரி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Redmi K50 சீரீஸ் இந்த சிப்செட்டோட தான் லான்ச் பண்ண போது. அது மட்டும் இல்லை 3 ஸ்மார்ட் ஃபோனுமே AMOLED பேனல் அப்படின்னாலும் ரெண்டு வந்து சைட் மவுண்டடாக இருக்கலாம். கேமிங் எடிஷன் மட்டும் வந்து இன் டிஸ்பிளேவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட கூடிய விரைவில் Redmi K50 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆகும். இந்தியாவில் எப்போ மாதிரி போக்கோ பேரு கீழே தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்டாஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஃபேஸ்புக்குடைய மெட்டா வாட்சில் எத்தனை கேமரா சென்சார்ஸ்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கார்டாஸ்க்கான கேள்விக்கான பதில் 4.7 ஹவர்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லுறீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீதர். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.